நாளிலும் நம்முடைய நம்பிக்கை யார் மீது இருக்கிறது? ஒருவேளை மனிதர்களை நம்பிக்கொண்டு இருக்கிறோமா? அல்லது ஏதோ மருந்து மாத்திரைகளை நம்பிக்கொண்டு இருக்கிறோமா? அல்லது நமக்கு ஒரு உதவி தேவைப்படும் பொழுது, எனக்கு இந்த நபர் இருக்கிறார், எனக்கு இப்போ இவரை தெரியும், எனக்கு காவல்துறையில் இவரை தெரியும், அல்லது ஒரு நல்ல வக்கீலை தெரியும், அப்படி ஏதோ ஒருவரை, ஏதோ ஒரு மனிதரை நீங்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறோமா? அல்லது நம்ம கர்த்தரை நம்புகிறோமா? ஆண்டவர் அதை அதிகமாக எதிர்பார்க்கிறார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்துல கர்த்தர் எப்படியாய் சொல்லுகிறார், கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றிலும் ஒரு ஜெயம் உண்டாகும். கர்த்தரை நம்பினால் மாத்திரம்தான் நம்ம எடுக்கிற முயற்சிகள் ஜெயமாய் முடியும். ஆகவே நம்முடைய நம்பிக்கை எப்பொழுதும் கர்த்தராய் இருக்க வேண்டும். அவர் நமக்கு அநேக உதவிகளுக்காக மனிதர்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நம்முடைய நம்பிக்கை அவர்கள் மீது போய்விடக்கூடாது. நம்முடைய நம்பிக்கை நம்மை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் மீது மாத்திரமே இருக்க வேண்டும். மனிதர்களை நம்புவது சாபம் என்று எரேமியா 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே எந்த சூழ்நிலையிலும் மனிதர்களையோ அல்லது உலக பொருட்களையோ நம்பாதபடிக்கு கர்த்தர் ஒருவரை மாத்திரம் நம்பி நில்லுங்க. நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில நீங்க நிலை பெற்று ஜெயத்தை பெற்றுக் கொள்வீர்கள். God bless you all.